சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தகவல். பிஎம் கிசான் திட்டத்தின் மூலியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனது தலா ரூ. 9,000 குடுக்க போறாங்க. அடுத்த தவணை எப்போன்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எப்ப குடுக்க போறாங்க? ஸோ இந்த தகவல்லாம் முழுமையா தெரிஞ்சுக்கலாம். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் சில நாட்களில் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்வார். விவசாயிகள், மூத்த குடிமக்கள், பெண்கள், மாணவர்கள் என பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் பலவித எதிர்பார்ப்புகள் உள்ளன. குறிப்பாக விவசாயிகள் இந்த பட்ஜெட்டில் பிஎம் கிசான் திட்டம் பற்றிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் அரசாங்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். அதிகரித்து வரும் விவசாய செலவுகள் மற்றும் பணவீக்கத்திற்கு மத்தியில் விவசாயிகள் பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகளை எதிர்பார்க்கின்றனர். குறிப்பாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா தொடர்பான எதிர்பார்ப்புகள் தீவிரமடைந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலியமாக அளிக்கப்படும் வருடாந்திர உதவித்தொகை ரூ. 6,000 ரூ. 9,000 அதிகரிக்கலாம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூ. 2,000, அதாவது ஆண்டுதோறும் ரூ. 6,000 நிதியுதவியை பெறுகிறார்கள். இந்த தொகை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு 3 தவணைகளில் மாற்றப்படுகிறது. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் இந்த தொகை அவர்களுடைய தேவைகளை ஒப்பிடுகையில் குறைவாக இருப்பதால் விவசாயிகள் கூறுகிறார்கள். 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் இந்த நிதியுதவி ஆண்டுக்கு ரூ. 9,000 உயர்த்தப்படும் என்று விவசாயிகள் நம்புகின்றனர். சமீபத்திய ஆண்டுகளில் விவசாய செலவுகள் வேகமாக அதிகரித்துள்ளன. விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், டீசல், நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய உபகரணங்களின் விலை தொடர்ந்து உயர்ந்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகள் தங்களுக்கு கிடைக்கும் குறைந்த அளவிலான உதவியை கொண்டு தங்கள் செலவுகளை சமாளிப்பது கடினமாகிவிட்டது. அரசாங்கம் பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் தொகையை அதிகரித்தால் விவசாயிகள் விவசாயத்தில் முதலீடு செய்யவும், பயிர் உற்பத்தியை மேம்படுத்தவும் நிதி அழுத்தத்தை குறைக்கும். விவசாயிகள் அதிக பணம் பெற்றால் அவர்களின் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். இது கிராமங்களில் செலவினங்களை அதிகரிக்கும். அதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறும். இதன் தாக்கம் விவசாயம் தொடர்பான பிற துறைகள் மீதும் இருக்கும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா டிசம்பர் 2018இல் தொடங்கப்பட்டது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூ. 6,000 உதவித்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கு அனுப்பப்பட்டது. இப்போது அனைவரின் கவனமும் 2026 பட்ஜெட்டில் உள்ளது. இந்த திட்டத்தின் தொகை அதிகரிப்பதாக அரசாங்கம் அறிவித்தால் அது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும். 2025-26ஆம் நிதியாண்டில் பிரதம மந்திரி கிசான் யோஜனாவிற்காக ரூ. 63,500 கோடி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்கு அதே தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து ஒரே பட்ஜெட்டை ஒதுக்கியுள்ள நிலையில் இந்த முறை இந்த தொகையை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பல விவசாய நிபுணர்கள் நம்புகின்றனர். பிஎம் கிசான் திட்டத்திற்காக பட்ஜெட்டை அதிகரித்தால் அதன் தாக்கம் தவணைத் தொகையிலும் இருக்கும் என்று, அதுவும் அதிகரிக்கப்படும் என்றும் நம்பப்படுகிறது. கடந்த பட்ஜெட்டிலேயே விவசாயிகள் பிஎம் கிசான் தவணைத் தொகையை அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்தனர். அது நடக்காத நிலையில் இந்த ஆண்டு அதற்கான எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. வழக்கமாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை பிஎம் கிசான் தவணைத் தொகை அளிக்கப்படுகிறது. முந்தைய தவணையின் அடிப்படையில் 22வது தவணை பிப்ரவரி 2026 முதல் வாரத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்களை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.